வணக்கம். இனிய நியூஸ்லேருந்து உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். என்ன டாபிக்னால் இன்றைக்கி ஆல்ரெடி செல்லமான ஒரு அம்மாக்கிட்ட ஒரு ஒரு ஆடியோ வச்சுருக்கேன், அவங்கள்ட்ட கேட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதிலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அந்த நம்பரில் நான் உங்களுடைய பிரச்சனைகளை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன். அதேமாரி இதை சேனல்ஸ்க்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணால் ஒரு 50% இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். மீதி பேர் ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுறாங்க பொழுது அது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக சில லைக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு கீழே தெரிவிங்க. நான் சொல்கிறது என்ன தப்பாக இருந்தால் கூட தப்புன்னு சொல்லுங்கள். சார் இதுமாரி சரியில்லை அப்படின்னு சொல்லுங்கள். தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பின்னாடி நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? இப்போ அவங்க கிளிப் என்ன பேசியிருக்காங்கன்றதை நான் இதில் தெரிவிக்கிறேன். ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன வார்த்தை இதுலேயும் நான் சொல்கிறேன். யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்துறதுக்காக போகிற வீடியோஸ் கிடையாது. நிலைமைகளை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். யாரையும் தப்பான எண்ணத்தில் குறை சொல்லணுன்றதுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. திருப்பி ஒரு வீடியோவில் சொல்கிற வார்த்தை தான். மக்களுடைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாருக்கும் எங்களை லெட்ரு போட சொல்கிறாரு. நாங்கள் எப்படி லெட்ரு போட்டு இனிமேல் நாங்கள் இவ்வளவு பேருக்கு நாங்கள் லெட்ரு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெட்ரு போட சொல்கிறாரு. போட்டு நாங்கள் இதை எப்படி வாங்க முடியும் பணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடுமை லீடரை பயங்கரமாக சண்டை போட்டு சத்தம் போட்டது அந்தம்மா இதை நம்ம வக்கீலுக்கு ஃபார்வர்டு பண்ணி இதை இப்படியெல்லாம் நடந்திருக்கே என்ன செய்யலாம்னு அதோட தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க போன மாதம் நான் போயிருக்கையில் சச்சம்மா கோர்ட்டுக்கு நேராக கூட்டிகிட்டு வாங்க செல்லம்மாவே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட நாங்கள் நேராக கோர்ட்டுக்கு போன மாதம் போனோம். அப்போ சர்ச்சம்மா வரலை. திரும்ப வந்துட்டோம். மனசு சங்கடப்பட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாதம் 10ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க. போனோம். போகையில் அம்மா வந்திருந்தாங்க. கோர்ட்டில் சர்ச்சம்மா வந்திருந்தாங்க. உள்ளே போய் அம்மா வணக்கம் என்னை மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. வேறு யாரையும் போனவங்க 2-3 பேர் போனால் யாரையும் உள்ளே விடலை. நான் மட்டும்தான் உள்ளே போனேன். வக்கீல் கூப்பிட்டா அம்மா வாமான்னு உள்ளே கூப்பிட்டா நான் உள்ளே போனேன். அதோட அம்மா என்னம்மா நீங்கள் என்னம்மா அப்படி வந்திருக்கீன்னு கேட்டாங்க சர்ச்சம்மா. அம்மா உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேம்மா. நீங்கள் எனக்கு இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருக்கீங்கம்மா. நாங்கள் பேச வேண்டிய கோரிக்கையை கேளுங்கம்மானே அவங்க சொல்லுங்கம்மான்றாங்க. சொல்லி வாயில் கையை வச்சு என்னை நான் 20 நிமிஷம் பேசுறது அவங்க அவ்வளவு ஒரு இதாக அப்படி கேட்டாங்க அந்த அம்மா சர்ச்சம்மா. இன்றைக்கி நம்ம 9 லட்சம் பேருக்கு அவங்கதான் கடவுள். அவங்க கேட்டாங்க. அது என்ன கேட்டாங்கன்னா நான் பேசுனதை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா நான் ராமநாதபுரத்துலேருந்து செல்லம்மா என் பேர். நான் வந்திருக்கேன் அம்மா. எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை சொல்ல வந்திருக்கேம்மா. இந்த மாதிரி EOW ஆஃபீஸ் போனேன். அவங்க இப்படிலாம் சொன்னாங்கம்மா. எங்களுக்கு கமிட்டி பணம் கொடுக்கக்கூடாதும்மா. கொடுத்தா எங்களுக்கு பாதியாக கொடுக்குறேங்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம்மா. மறுபடியும் நாங்கள் சாகத்தாம்மா வேணும். எங்களுக்கு கம்பெனி கம்பெனி பணம் வச்சுருக்குமா. கம்பெனி மூலியமாக நீங்களே கொடுங்கம்மா. டான்பி கோர்ட்டு மூலியமாக கம்பெனியை கூப்பிட்டு நீங்கள் கொடுங்கம்மா. எங்களுக்கு கட்டின பணத்தை முழுசாக கொடுக்கறதுக்கு வட்டியோட கொடுக்கறதுக்கு எங்கள் கம்பெனி சொத்து வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லி நான் பேசையில் எதிர்ப்பு தரப்பு வக்கீல் சொன்னாப்புல. அந்த கவர்மெண்ட் வக்கீல் அங்கே உள்ளே இருந்தவங்க சொன்னாங்க சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மாவை அப்படின்னு சொன்னாங்கப்புல. அதுக்கு நான் கேட்டேன். அந்த இடத்துல எனக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருந்துச்சு. அதில் அடித்து சொன்னேன், சார் என்னை சொல்லி கொடுத்து யாரும் கூட்டிகிட்டு வரல சார். நான் பட்ட கஷ்டம் அப்படி. நான் ஏஜென்ட் சார். இதில் நான் என்னை நம்பி 1.5 கோடி ரூபா நான் மக்களுக்கு கொடுக்கணும் சார். என்னை நம்பி 100 ஏஜென்ட் இருக்காங்க. இதில் நான் சொல்லி கொடுத்து வரணும்னு அவசியமே இல்லை சார். நான் அவ்வளவு கஷ்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்கிறீங்களா சார்? என் கோடு நம்பர் போட்டு பாருங்கள் சார். நான் சொல்லி கொடுத்தா வந்திருக்கேன். என் பேர் செல்லம்மா. என் கோடு நம்பர் சார் வேணாலும் தர்றேன், நீங்கள் போட்டு பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பக்கத்தில் நின்றவங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா அவங்க ஏஜென்ட் போடுது. அப்படி எப்படிம்மா நீ 1.5 கோடி போட்டேன்னு அந்த ஆள் கேட்டார் என்ன. சார் நான் மட்டும் போடலை சார். எனக்கு பின்னாடி 100 ஏஜென்ட். நான் மட்டும் போடலை சார். எனக்கு பின்னாடி 100 பேர் இருக்காங்க ஏஜென்ட் சார். அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் மொத்தமாக போட்ட ரூபாய் தான் சார் நான் சொல்கிறேன். அப்புறம் அதோட பேசாமல் இருந்துட்டாங்க. மறுபடியும் நான் அம்மாட்ட சொல்லி அழுது, அம்மா இதில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்கம்மா. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ உயிரில் மேலே விளையாடுறாங்க சார். அம்மா நல்லா இருப்பீங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே அதே மாதிரி தான் சார். எங்கள் வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டாரு. இதில் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம்மா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்கள் டால் குடும்பத்தில் இருக்க மக்கள் அனைவருக்கும் இந்த பணத்தை எப்படியாவது வட்டியோட முழு பணம் கொடுக்குறது மாதிரி எங்களுக்கு போடுங்க அம்மா.
நல்லா இருப்பியே. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போட்டும். நான் ஒரு 20 நிமிஷம் நிறையா நான் பேசினேன். உங்களுக்கு இது சுருக்கமா சொல்றேன். அதனால யாரும் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ண வேணாம். நான் அந்த ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் நிறைய பேர் பேசியிருந்தேன். குரூப்ல நான் கேட்பேன். ஆனா நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் இவ்வளவு நாளும் பேசினதே கிடையாது. குரூப்பை பார்ப்பேன், கேட்பேன். எல்லாம் உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிருவேன். நம்மள மாதிரி தான் எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க. நான் எனக்காக போராடலை. இந்த 9 லட்சம் பேருக்கும் தான் போராடி இருக்கேன். ஆமா, எல்லாருமே பணம் வாங்கிருவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நமக்கு கடவுள் மாதிரி அம்மாட்ட நம்ம சொல்லிட்டு வந்திருக்கேன் சர்ச்சம்மாட்ட. அந்த அம்மா நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. நல்லபடியா நம்ம டால்ல பணத்தை வாங்கலாம். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க இதுக்கு மேல எதுவும் வேணா அந்த குரூப்ல போட்டிருக்கதை நீங்க முழுசா படிங்க. முழுசா என்ன இருக்குங்கிறத நல்லா தெளிவா படிச்சுட்டு அதுக்கு மேல நீங்க பேசுங்க மக்களே. டால் மக்களுக்கு வணக்கம். வைக்கிறேம்மா.